வெல்கம் டு பியூட்டிஃபுல் ட்ரெஸ் மேக்கர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி என்னென்ன மெஷர்மெண்ட் என்னென்ன டூல்ஸ் வந்து நம்ம இதை தைக்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம். என்னென்ன வாங்க வேண்டியது அப்படின்னா, நமக்கு சிசர் வேணும் கம்பல்சரி. சிசர், அப்புறம் கலர்ஸு நூல் கண்டு வந்து நம்ம என்ன கலரில் தைக்க போகிறோமோ அதுக்கு பார்த்து வாங்கிக்கலாம். ஒரு ஹெம்மிங் ஊசி வேணும். இப்போ வந்து ஏதாவது ஹெம் பண்ணணும், ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம்னா அந்த கை ஹெம் பண்ணுறதுக்கு, குக்கி தைக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் இந்த ஹெம்மிங் ஊசி வேணும். இந்த ஊசி எப்படி இருக்கணும்னா, இதனுடைய லென்த் வந்து ஷார்ட்டாகவும், இந்த ஐ வந்து கொஞ்சம் அகலமாக நல்லா ஹோல்ஸ் வந்து பெருசாகவும் இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து டபுள் நூல் போட்டு இந்த 4 லைன் நூல் வர்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். 4 நூல் வர்ற மாதிரி பண்ணிக்கலாம் கொஞ்சம் மொத்தமாக. ஸோ இது பார்த்து வாங்கணும். மொத்தமாகவும் இருக்கணும், அது ஷார்ட்டாக இருக்கணும். இதை விட இன்னும் ஷார்ட்டாகவும் இருக்கும், அது வந்து தைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது கரெக்டான சைஸாக இருக்கும். அடுத்தது நம்ம குட்டி சிசர் இருந்ததுன்னா, சின்ன இந்த மாதிரி ஒரு கட்டர் இருந்துச்சுன்னா நமக்கு பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து இங்கே வச்சு யூஸ் பண்ணுறதுனால இங்கே வந்து நிறைய ஒரு டேமேஜ் ஆகும், இந்த இடத்துல வந்து பெயிண்ட் எல்லாம் போகும். ஸோ அதனால் இந்த சிசர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நூல் கட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம மெஷர்மெண்ட் டேப்பு கம்பல்சரி. இந்த மெஷர்மெண்ட் டேப் வேணும். இதில் வந்து எப்படி நம்ம மெஷர்மெண்ட் பார்க்குறதுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பக்கமாக நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள், 1 2 3 4ன்னு பக்கமாக இருக்கிற நம்பர்ஸ் வந்து நமக்கு வந்து சென்டிமீட்டர்ஸ். இந்த இதில் கிட்ட இருந்ததுன்னா இது வந்து சென்டிமீட்டர்ஸ். ஓகேங்களா? இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா கொஞ்சம் தள்ளி நம்பர்ஸ் இருக்கும். இதுக்கு தான் இன்ச்சஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். 1 inch 2 inch 3 inch அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நெக்கெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா, ப்ளவுஸில் நிற்கிறோம்னா 2.5 inch அப்படின்னா, இந்த 2 inchக்கும் 3க்கும் இந்த 2க்கும் 3க்கும் நடுவில் கொஞ்சம் பெரிய கோடு இருக்கும். இந்த கோடு இதுதான் வந்து 0.5ன்னு சொல்லுவோம். அப்போ 2.5. இப்போ வந்து சில பேர்த்துக்கு வந்து 2.25 வச்சா போதுன்னு சொல்லுவோம். அப்போ 2.25னால் எவ்வளவு? நிறைய பேர்த்துக்கு கன்ஃபியூஸ் ஆவாங்க, 2.25னால் எவ்வளோ வைக்கிறது அப்படின்னு. அப்போ இந்த 2ங்கிற லைனுக்கும் இந்த 0.5ன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இந்த லைனுக்கும் நடுவில் கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, சென்டரில் ஒரு லைனு, இதுதான் வந்து கால். ஓகேங்களா? 2 கால் இது, அப்புறம் 2.25 இது வரைக்கும். இதுக்கு பேர் 1/4ன்னு சொல்கிறது. இது வந்து 1/4 inch, இது 1/2 inch, இது 3/4 inch, இது 1 inch அப்படி வருது. அப்போ 2க்கு அப்புறம் வர்றதுனால நம்ம இது 2.25 2.5 இது வரைக்கும் வரோம்னா 2.25 3ன்னா 3 inch. ஓகேங்களா? இப்போ இந்த சின்ன கோடு விட்டுறணும். இந்த கோடு 1/4 inch, அடுத்து சின்ன கோடு விட்டுட்டு அடுத்து பெரிய கோடு 1/2 inch, அதுக்கடுத்து சின்ன கோடு விட்டு அதுக்கடுத்தது 3/4 inch, அதுக்கு சின்ன கோடு விட்டு அடுத்து 1 inch வந்துடும். ஸோ அப்போ அடுத்து 3 inch இந்த வந்தது. இதுதான் இன்ச்சஸில் வந்து நம்ம சொல்கிறது. இது சென்டிமீட்டர்ஸ். மேக்ஸிமம் நம்ம வந்து இன்ச்சஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது நல்லா தெளிவாக கற்றுக்கோங்க. எத்தனை இன்ச் வைக்கணும் அப்படிங்கிறது. இதில் தான் நம்ம இதில் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறது தான் இன்ச்சஸ். இது மெஷர்மெண்ட் டேப்பு கம்பல்சரி வேணும். அடுத்து பாபின். இந்த மாதிரி ஒரு பாபின்ஸ் வந்து ஒரு 5-6 நீங்கள் எவ்வளோ தைக்கிறீங்களோ, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம் பாபின். அடுத்தது நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டுக்கிறதுக்கு மார்க் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டோம்னா, ஒரு சுடிதார் டாப்லாம் தைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு சைடு மட்டும்தான் 4ஆக மடித்து ஒரு சைடு மட்டும்தான் மார்க் பண்ணி கட் பண்ணியிருப்போம். அப்போ அந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த 1.5 inchக்கு உள்ளே தையல் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணியிருப்போம். அப்போ அதே மாதிரி அந்த சைடு எல்லாமே பின்னாடி இருக்கக்கூடிய துணியில் எல்லாமே அதே இடத்துல தையல் வரணும்னா அங்கங்கே ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதே லைனில் துணி வரும். அதே மாதிரி ப்ளவுஸில் ஃப்ரண்ட் கட்டிங்கில் வந்து அந்த டாட் பிடிக்கிறதுக்கு வந்து எங்கெங்கன்னு நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா தைக்கும்போது சீக்கிரமாக இருக்கும். நான் தைக்கும்போது அது எங்கே ஹோல்ஸ் போடணும்னு சொல்கிறேன். அதுக்கு இந்த மாதிரி பெரிய ஊசி வந்து நல்லா தடிமனாக பெருசாக இருக்கும். இந்த ஊசி வாங்கிக்கிங்க, அதுக்கு இது யூஸ் ஆகும். அது ஹோல்ஸுக்கெல்லாம் வந்து எப்போவுமே வந்து கட்டர்லாம் ஹோல்ஸ் போடக்கூடாது, அது கிழிஞ்சிரும் துணி. இதுனா வந்து நூலை மட்டும் விலக்கி விடும், அவ்வளோதான். ஸோ அதனால் ஊசி தான் அதுக்கு யூஸ் பண்ணணும். அப்புறம் நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதுக்கான ஹூக்ஸு இது வாங்கிக்கோங்க. அடுத்தது இப்போ நம்ம ஒரு லைனிங் துணி நழுவி போகுது, ரொம்ப சாஃப்டாக பாலிஸ்டர் துணி ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி குண்டூசி குத்தி
லைனிங் துணி அது மேலே வச்சு குண்டூசி குத்திட்டு தைக்க ஆரம்பித்தோம்னா அது நழுகாமல் நம்ம கரெக்டாக வரும். அதுக்கு இந்த குண்டூசி தேவைப்படும். இது மட்டும் வாங்கிக்கிட்டு நம்ம வந்து தைச்சோம் அப்படின்னா நம்ம வந்து என்னென்ன தேவைப்படும்னா இதெல்லாம் தேவைப்படும். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து சாக் வேணும், ஸ்கேல் வேணும். ஸ்கேல் வந்து ஒரு லென்த்தி ஸ்கேலு நீங்கள் வாங்கிக்கோங்க. மர ஸ்கேலாக இருந்தால் பெட்டராக இருக்கும். நான் இந்த ஸ்கேல் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த மாதிரி அவைலபிள் இருக்கோ அந்த மாதிரி ஸ்கேல்ஸ் ஒன்று பெருசாக வச்சுக்கோங்க. அப்புறம் சாக், இது வந்து நம்ம வந்து மார்க் பண்ணுறதுக்காக வாங்கக்கூடிய இது சாக்கு. இது நான் மார்க்கர்னு கூட நம்ம ப்ளவுஸ் மார்க்கருக்காக யூஸ் பண்ணக்கூடிய சாக்குன்னு கேட்டு நம்ம கடையில் வந்து வாங்கிக்கணும். இதில் நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் தொடச்சோம்னா போய்டும், தைச்சி முடிக்கங்காட்டி அது போய்டும். அதனால் பிரச்சனை இல்லை. இது மாதிரி வாங்கிக்கோங்க. இதுலேயே பென்சில் கூட இருக்குது, அதுவும் கூட வேணும்னா வாங்கிக்கோங்க. ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம பேசிக் திங்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த தையல் மிஷினுக்கு. இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வந்து ஆம்ஹோல் கர்வ் இருக்குது. ஒரு நிமிஷம் காட்டுறேன். இப்போ பிகினர்ஸ் தைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கர்வ் வந்து நமக்கு ஆம்ஹோல் டிசைனுக்கு வந்து நம்ம கடையில் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்கேல்ஸ் வந்து நம்ம கர்வுக்காக ஆம்ஹோல் கர்வுக்காக இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன கர்வ் வருதுன்னா இந்த மாதிரி இது சின்ன இது நெக்கு டிசைன் கூட இதில் நம்ம வரையலாம். நெக் டிசைன் என்னென்ன ஷேப் வேணுமோ அதில் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஆம்ஹோல் கர்வுக்காக இது கிடைக்கும். இந்த கர்வ் இது நல்லாவே யூஸாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ப்ளவுஸு ஆம்ஹோல் டிசைன் வரைகிறதுக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் வாங்கலைனாலும் இந்த செட்டு வாங்கலைனாலும் இது மட்டும் வாங்கிக்கோங்க. இது வந்து இந்த கர்வுக்கு வந்து ரொம்ப யூஸாகவே இருக்கும். பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக இது யூஸாக இருக்கும். இது நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து கர்வ் போடுறதுக்கு நம்ம கடையில் கேட்டு இந்த ஸ்கேல் வந்து வாங்கிக்கிங்க. அடுத்தது வந்து வேறு என்ன வேணும் அப்படின்னா நமக்கு வந்து கேன்வாஸ் வேணும். இப்போ ப்ளவுஸ் இந்த சுடிதார்லாம் வந்து நெக் டிசைன் அடித்து திருப்புறோம் அப்படின்னா வந்து அந்த கழுத்துக்கு வைக்கிறதுக்கு வந்து இந்த கேன்வாஸ் வந்து அவசியப்படும். இந்த கேன்வாஸ் வாங்கிக்கோங்க. இது தின்னாக இருக்கும் இந்த கேன்வாஸ். ஓகேங்களா? ப்ளவுஸுக்கும் வைக்கலாம், இது பண்ணலாம். இது காலருக்கும் கூட நம்ம இது யூஸ் பண்ணலாம். காலருக்குன்னு தனியாக ஒரு கேன்வாஸ் இருக்குது, நல்லா திக்காக இருக்கும். இது வந்து காலருக்கு வைக்கக்கூடிய கேன்வாஸ். இந்த 2 கேன்வாஸ் இருக்குது. ஒன்று தின்னாக லைட் வெயிட்டில் இருக்கும் இந்த கேன்வாஸ், இன்னொன்று வந்து நல்லா திக்காக இருக்கும், ஸ்டிஃபாக இருக்கும். இது வந்து காலருக்கு பேண்ட்டோட நம்ம கீழே வரக்கூடிய அந்த மடிச்சடிக்கிறதுக்கும் வைக்கலாம் இந்த கேன்வாஸை. அப்புறம் நம்ம வேறு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு காட்டுறேன். அதெல்லாம் நம்ம பேசிக்கெலாம் நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதை வாங்கிக்கலாம். பேண்ட்டெல்லாம் தைக்கிறோம்னா அந்த கேன்வாஸ் இல்லைனாலும் நம்ம பேண்ட்டுக்காக இந்த பேண்ட்டு கீழே மடிச்சடிக்கிறதுக்கு இதுக்குன்னே தனியாக ஒரு மெட்டீரியல் இருக்குது. இது வந்து நம்ம இந்த பேண்ட்டு காலுக்கு வச்சு அடிக்கிறதுக்குன்னு ஒரு திக்கான கேன்வாஸ் மாதிரி ஒரு பேப்பர் இருக்கும். இந்த டேப் மாதிரி இருக்கும், இது வாங்கிக்கோங்க. அப்புறம் நீங்கள் எலாஸ்டிக்கும் வாங்கணும். எலாஸ்டிக் எதுக்காகனா இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா நமக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். இது நமக்கு பேசிக்கில் மெட்டீரியல்ஸில் வராது. நீங்கள் தேவைன்னா வாங்கிக்கலாம். ஒரு ஸ்கர்ட் அடிக்கிறீங்க, இந்த பேண்ட்டெல்லாம் இப்போ நிறைய பேர் பார்த்தா நாடா வைக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து இந்த பேண்ட்டெல்லாம் வந்து எலாஸ்டிக் வச்சு வேணும்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த எலாஸ்டிக்கும் வாங்கிக்கணும். அது நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ வாங்கிக்கிங்க. நிறைய வரும் பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி ரோலாக வாங்கிக்கலாம். அப்புறம் லேசஸ், மேக்ஸிமம் நீங்கள் எந்த மாதிரி லேசஸ் வாங்குறீங்கன்னா கோல்டு, சில்வர் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூசேஜ் அதிகமாக இருக்கும். மற்ற கலர் வந்து உங்களுக்கு என்ன ப்ளவுசஸ் வருதோ அந்த சாரீக்கு மேட்ச் பண்ணி நீங்கள் கடையிலே டைரெக்டாக வாங்கிக்கலாம். இந்த கோல்டு சில்வர்லாம் வந்து மொத்தமாக வாங்கில உங்களுக்கு கம்மி ரேட்டில் வந்து கிடைக்கும். அதனால் மொத்தமாக வாங்கிக்கிங்க. காப்பரு, கோல்டு, சில்வரு இது வந்து நம்ம மொத்தமாக வாங்கி வச்சுக்கிறது பெட்டர். அதே மாதிரி இந்த மணி இது நல்லா குவாலிட்டியாக இருக்கான்னு பார்த்து ஒரு நல்ல கடையாக பார்த்து இந்த மணியும் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ப்ளவுஸில் டிசைன் வைக்கிறதுக்கெலாம் யூஸ் ஆகும். இதுலேயே வந்து ஸ்டோன் வச்சு தைக்கிறதுக்கும் இதில் பாருங்கள், ஸ்டோன் நம்ம வந்து ப்ளவுஸில் ஸ்டோன் வச்சு தைக்கிறதுக்கு இந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா கம்மி ரேட்டில் இருக்கு. இல்லைன்னா வந்து அதிகமாக இருக்கும். நம்ம அதிகமாக தைக்கிற பட்சத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறது பெட்டர்.
ஓகேங்களா? ஸோ இந்த திங்ஸ்லாம் ரொம்ப அவசியம். இதில் நான் காட்டியிருக்கிறது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா திங்ஸு, பேசிக் திங்ஸு. நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் ஃபஸ்ட்டு. இந்த சிசரும் டேப்பு இதெல்லாம் தான் பேசிக் திங்ஸு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் கிளாஸ்.